வணக்கம் ட்ரேடர்ஸ். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. அதுலேயுமே S&P 500ம் நாஸ்டாக்கும் புது ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம். இதை தாண்டி இன்னைக்கு மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு கேப் அப் ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் இண்டிகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் பாசிட்டிவான விஷயம். ஸோ குளோபல் கியூஸ் நல்லா இருக்குங்க. இதை தாண்டி இந்தியன் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக கோட்டாக் பேங்கோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. இது ஒரு பேங்கிங் செக்டருக்கு பாசிட்டிவான விஷயம். இதை தாண்டி கவர்மெண்ட்டுமே வந்து டீசல் எக்ஸ்போர்ட்ஸுக்கான எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவான விஷயங்க. அண்ட் இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏப்ரல் மந்தில் 2.43 lakh crore வந்து வந்திருக்கு. இதுவும் பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம், அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டரோட ரேட் ஹைக் அப்படிங்கிறது தான். ஸோ இத்தனை பாசிட்டிவான விஷயங்கள் வந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு டேமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான குளோபல் கியூஸ் இருக்குது. பட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. பட் இந்த குளோபல் கியூஸை பொறுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் இண்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து 23,900க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இன்றைக்கி பேரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க.